வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேக்ஸி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோக்கள் பிடிக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ முடிஞ்ச உடனே பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. ஓகே, வெஜிடபிள் குருமாவுக்கு தேவையான காய்கறிகளை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி எல்லாத்தையும் உப்பு போட்டு நல்லா என்ன செய்யுங்க, வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து நாம் சேர்க்க போகிறது வெங்காயம். ஒரு 3 வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 4 தக்காளி அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் எதுக்கு அப்படின்னா, குருமா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு ருசியை கொடுக்கறதுக்குமான ஒரு டிப்ஸு தான். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. 3 பச்சை மிளகாவை தட்டி வச்சுருக்கேன். அரைச்சிங்கன்னா ஒரு பச்சை வாசனை வரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் கடல் பாசி, ஜாதிபத்திரி, ஒரு அரை முடி தேங்காய். உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு குருமா தேவையோ அதுக்கு ஏற்றது மாதிரி காய்கறிகளும் அதுக்கு ஏற்ற மாதிரி தேங்காயும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கடாய் நல்லா காஞ்சிட்ருக்குங்க. இந்த கரண்டிக்கு நான் 2 கரண்டி கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே எடுத்து வச்சுருக்கக்கூடிய பட்டை, லவங்கம், ஏலக்காய், கடல் பாசி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அன்னாசி மொக்கை உடச்சி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா என்ன செய்யும், ரொம்ப வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும். பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயத்தை நல்லா நாம் என்ன செய்யணும், நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இந்த வெங்காயத்தை என்ன செய்யணும், நல்லா வதக்கி கொடுக்கணுங்க. இப்போது நசுக்கி வச்ச இந்த 3 பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்துக்கலாம். இதோடு நாம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா நமக்கு வெந்துச்சு அப்படின்னா தான் பச்சை வாசனை இல்லாமல் நமக்கு குருமா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா குருமா என்ன செய்யும், பச்சை வாசனை அடிக்கிறதோட மாத்திரம் இல்லாமல் நல்லா கசப்பு வாசனை கொடுக்கும் நமக்கு. அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா என்ன செய்யுங்க, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நாம் ஒரு அரை ஸ்பூன் நாம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா நமக்கு மசாலாவோட சேர்ந்து நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா வெந்த உடனே இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் தனியாத்தூள், பாருங்கள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா என்ன செய்யணும், கிளறி விட்டுக்கணும். அடி பிடிக்காமல் நல்லா என்ன செய்யணும், நல்லா கிளறி மசாலா நல்லா வேகிற வரைக்கும் நாம் என்ன செய்ய போகிறோம், நல்லா கிளறி விடணுங்க. தூள் நல்லா ஃப்ரை ஆன உடனே தக்காளி, வெங்காயம், மசாலாவோட நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மிளகுத்தூள், தனியாத்தூள் எல்லாம் சேர்ந்து என்ன ஆகிடுச்சு, நல்லா சூப்பராக ஒரு கிரேவி நமக்கு பண்ணுறதுக்கான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம்.
இப்போது உப்பு போட்டு வேக வச்சுருக்கக்கூடிய காய்கறிகளை எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். எல்லா காய்கறிகளையும் இதில் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கிளறி நல்லா கொதிக்க வைக்கணுங்க. இதை நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. நல்லா கொதிக்கிற நேரத்தில் நம்ம உப்பு பார்த்துக்கலாம். உப்பு நிறைய போடக்கூடாது, ஏன்னா புளி சேர்க்காமல் நம்ம குருமா பண்ணுறதுனால உப்பு அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, குருமாவை ரசித்து ருசித்து சாப்பிட முடியாது. அதனால் நம்ம காயில் உப்பு போட்டு தான் காய் வேக வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட் எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா வெங்காயம் வதக்கும்போது நம்ம வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துட்டோம். அதனால் இப்போ இது நல்லா கொதித்து வேகணும். நல்லா இப்போ இந்த மசாலாலாம் என்ன செய்யணும், காயில் போய் என்ன செய்யணும், நல்லா பிடிக்கணும். அப்போ தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வேகட்டும், இதை தொந்தரவு பண்ண வேண்டாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக, எவ்வளோ சூப்பராக நமக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள் நம்மளுடைய குருமாவில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா. இந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும்னா தேங்காவை வந்து அதில் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி என்ன செய்யுங்க, இறக்கி வச்சுக்கோங்க. இதுவுமே ரொம்ப ருசியாக தான் இருக்கும். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நாம் என்ன செய்யலாம், நான் வந்து தேங்காய் சேர்க்காமல் பெரும்பாலும் நான் வந்து குருமா சாப்பிட்றது கிடையாது. நல்ல தேங்காய் சேர்த்து தான் என்ன செய்யணும், நான் குருமா வந்து சாப்பிட்றது பழக்கம். நேரத்தில் குழம்புக்கு தேவையான தேங்காவை நான் சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், அரை முடி தேங்காய் நான் எடுத்துருக்கேன். இதுக்கு தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரொம்ப நேரம் அதை வந்து கொதிக்க வைக்க வேண்டியது கிடையாது. நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப சுலபமாக, ரொம்ப சீக்கிரமாக, ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சுவையாக வைக்கக்கூடிய ஒரு குழம்பு தாங்க இந்த குருமா. எல்லாத்துக்குமே நம்ம என்ன செய்யலாம், இதை ஊற்றி நம்ம சாப்பிட்லாம். பாருங்கள், பார்த்தீங்களா, சுவையும் மணமும் நிறைந்த ஒரு குழம்பு தான் இந்த குருமா. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் எடுத்து நல்லா என்ன செய்யுங்க, ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிக்கோங்க. இப்போது இதை ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யக்கூடாது, ஸ்டவ்வை வந்து ஆனில் வச்சுக்கக்கூடாது. ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யக்கூடாது, ஸ்டவ்வை ஆன் பண்ணி வைக்கக்கூடாது. இந்த தயிர் ஊற்றுறது வந்து நல்ல ஒரு சுவையையும், அதுக்கப்புறமா வந்து குருமா கெட்டு போகாமல் இருக்கும். இதை குருமா வைக்கும்போது குருமா வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நிறைய பேர் புளி சேர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி புளி சேர்க்கும்போது அந்த குருமா வந்து டேஸ்ட் இருக்காதுங்க, நல்லா இருக்காது, குருமா மாதிரியே இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக தயிர் எடுத்து என்ன செய்யுங்க, நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிட்டு, கட்டி இல்லாமல் கலக்கணுங்க. தயிரை நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி ஒரு 3 ஸ்பூன் தயிரை வந்து நம்ம என்ன செய்தோம், இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். பாருங்கள், நம்மளுடைய குருமா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய குருமா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நாம் இப்போ அதை எடுத்து என்ன செய்ய போகிறோம், வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்க போகிறோம். பாருங்கள்,